கௌரவத்தை பாதுகாத்து கொள்வதற்காக கொஞ்சம் கத்தி மேலே நூல் மேலே நடக்கிற மாதிரி இருக்கும். பட் என்ன ஒரு நல்ல விஷயம் என்றால், யூ வில் வின் ஓவர் இட். நீங்கள் ஜெயிப்பீங்க. நீங்கள் ஜெயிச்சு எல்லார் எதற்கும் காலரை தூக்கி விட்டுங்க. பாருங்கடா, நான் தாண்டா நேர்மையானவன்னு. சுக்கிரனும் குருவும் உங்களுக்கு வார்த்தைகளை வெல்லக்கூடிய ஆற்றலையும் வார்த்தை ஜாலத்தை ஏற்படுத்துகின்ற ஆற்றலையும் கொடுக்கறதுனால தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகும். இந்த செவ்வாய் சனியின் பார்வையில் வர்றதுனால, அதுவும் வக்கர சனி பார்வையில் வந்தாலும் தப்பிச்சிங்க. இதே வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருந்தாரு, இந்த சனியின் பார்வையில் செவ்வாய் வருது, செவ்வாயின் பார்வையில் சனி வருதுங்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. சரி, இதனால என்ன பலன் அப்படின்னா, ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி, மற்ற செவ்வாய் பெயர்ச்சி எல்லாம் எப்படி வேணா இருந்தாலும் பெருசாக பாதிப்பை கொடுக்காட்டினாலும், இப்போ நடக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சி 2025 ஜூலை முதல் செப்டம்பர் வரை உண்டான செவ்வாய் பயிற்சி பலருக்கு ஒரு மரண பயத்தை கொடுக்கும். என்ன சார் இவ்வளோ கெடுதலாக சொல்கிறீங்க அப்படின்னா, இது கெடுதல் கிடையாதுங்க, நல்ல விஷயம்தான். ஆனால் பயத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சினால் என்ன பாதிப்புகள் வரும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்குது, எந்தெந்த ராசிக்கு எந்த ராசிக்கு போகிறாரு, எந்த ராசிகளுக்கெல்லாம் நல்லது நடக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது செவ்வாய் பயிற்சி 1.5 மாதங்களுக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறார். 45லேருந்து 48 நாள். இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை ஜூலை 28, 2025 அன்று செவ்வாய் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சிம்ம ராசிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதாவது காலபுருஷ தத்துவத்தில் மேஷ லக்னத்துக்கு அது 5ஆம் வீடு. 5ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. இது பொதுவான விஷயம் என்னன்னா, எதிரிகளால் பகை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. இது நான் சொல்கிறது பொதுவான பலன், உலகத்துக்கு சொல்கிறேன். இதை தவிர தனிப்பட்ட ராசிக்கு வேற, அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட லக்னத்துக்கு பலன்கள் மாறுபடும். இப்போது செவ்வாய் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சரி சார், கன்னி ராசிங்கிறது புதனுடைய வீடு. புதன் செவ்வாய்க்கு எதிரி. அதாவது சமபலமாக இருந்தாலும் எதிரியாக பாவிக்கக்கூடிய, அதாவது இந்த பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடுன்னு சொல்லும்போது, செவ்வாய் பாசிட்டிவ் சைடுனா புதன் நெகட்டிவ் சைடு, செவ்வாய் நெகட்டிவ் சைடுனா புதன் பாசிட்டிவ் சைடு. அதாவது ஆப்போசிட் சைடில் நிற்கக்கூடிய இரு கிரகங்களுடைய சந்திப்பு இது. அதாவது செவ்வாய் புதனுடைய வீட்டுக்கு போகிறாரு, எதிரியோட வீட்டுக்கு போகிறாரு. சரி, இதனால் என்ன பலன் அப்படின்னா, இதனால் பலன் கிடையாது, இதனால் நார்மல் பலன் தான். இதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடம், அந்த சயனஸ்தானம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் சனி பகவான் வக்கரமாக இருக்கார். தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். அவருடைய நேர் பார்வையில் இந்த செவ்வாயும் சனியும் சமசப்தமமாக இருக்காங்க. இந்த சனியும் செவ்வாயும் இருக்கிறதுங்கிறது 2 ஈக்குவலண்ட் எதிரிகள். சேரனும் சோழனும் நேருக்கு நேராக சந்திக்கிற மாதிரி, இல்லை பாண்டியனும் சோழனும் நேருக்கு நேராக சந்திக்கிற மாதிரி, 2 ஈக்குவலண்ட் ஆர்மிஸ் எதிரில் சந்திக்கிற மாதிரி. இதில் சனி பெட்ரோல் ஊற்றக்கூடிய கிரகம், செவ்வாய் நெருப்பை பொழியக்கூடிய கிரகம். அதனால் இது ரெண்டும் பார்த்துக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. இதனுடைய தாக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில மாதங்கள் மே மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஏர் கிராஷ் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். குழந்தைகளுக்கு பாதிப்புகளை தரக்கூடிய இதில் 2025 இந்த விஸ்வாவசு வருஷத்தினுடைய வருஷ பரப்பு பஞ்சாங்க படனம் நம்ம வாசித்தோம். உள்ளகரத்தில் இருக்கக்கூடிய விஜய கணபதி கோயிலில் அதில் நம்ம சொல்லியிருக்கோம், குழந்தைகளுக்கு பாதிப்புகள் வரும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது பஞ்சாங்கத்தினுடைய பலன். அது மாதிரி தான் நிறைய குழந்தைகள் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதுவும் இப்போ வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி பாதகத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதே சமயம் இந்த செவ்வாய் பயிற்சி ஜூலை 28 நடக்கிறது. எத்தனை நாளைக்கு இருக்குது அப்படின்னா, ஜூலை 28லேருந்து செப்டம்பர் 13 வரைக்கும். செப்டம்பர் 13ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குருவின் பார்வையில் வந்துடுவார். இது வசதியை ஏற்படுத்தும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் செப்டம்பர் 13க்கு மேலே தான். அதுக்கு முன்னாடி அதில் ஒரு 13 நாள், ஆகஸ்டில் ஒரு 31 நாள், 44 நாட்கள், இதில் ஒரு 3 நாட்கள், 47 நாட்கள் இந்த செவ்வாய் பயிற்சியானது அதிக பாதிப்புகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்குங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
ஆனால் பொதுவாக விஷயம் உலக அளவில் பார்த்தீங்கன்னா நெருப்பு சம்பந்தமான ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உயிர் சேதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சனியின் பார்வையில் செவ்வாய் வருது, செவ்வாயின் பார்வையில் சனி வருதுங்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. ஆரோக்கிய விஷயத்தில் நிறைய பேர்த்துக்கு தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் தூக்கத்தை கெடுத்து ஆரோக்கிய சம்பந்தமாக பயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் சாதாரண வலி வந்தாலே உடனே டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கிறது நல்லது. ஆனால் இதனால் உயிர் சேதம் இருக்காது. ஆக்சிடென்ட்ஸ்னால தான் உயிர் சேதம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த செவ்வாய் பயிற்சியானது தனிப்பட்ட உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும்னு இப்போ பார்க்க போகிறோம். ரிஷபராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. ஆரோக்கிய ஸ்தானம் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. இப்போ இதனால் உங்களுக்கு என்ன பாதிப்புகள் குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு மாதமாக ஜூன் மாதத்துலேருந்து ஜூலை மாதம் 28 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்தினால இது மே மாதத்துலேயே ஆரம்பிச்சிருக்கும். மே மாதத்துலேருந்தே உங்களுக்கு ஆரோக்கிய செலவுகள் ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் கடன்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு இருந்தது. நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் நஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க, அதில் பண விரயம் ஏற்பட்டிருக்கும். இப்போது அந்த செவ்வாய் பயிற்சி 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு கேட்டால் 6ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 5ஆம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், படிக்கின்ற குழந்தைகளுக்கு உண்டான ஸ்தானம், வியாபார ஸ்தானம். இதில் எல்லாம் உங்களுக்கு உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை, ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். இல்லைன்னு சொல்ல, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. இப்போ உங்களுடைய பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி, உங்களுடைய பிபிஐ அதிகரிக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த தப்பு பண்ணிட்ட, நீ அன்னைக்கு நீ வாங்கின லோனில் நீ பணம் கட்டலை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரக்கூடிய நேரத்தில் தான் இந்த செவ்வாய் பயிற்சி இருக்குது. அதாவது உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி விஷயங்களுக்கு உடனே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, இல்லை நான் இந்த தப்பு பண்ணலை அப்படிங்கிற ப்ரூஃப் நீங்கள் சப்மிட் பண்ணணும். தப்பு சொல்கிறவன் சொல்லிடுவான். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்து இந்தியா வேறு, பாரதம் வேறு. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், தப்பு யார் சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட அந்த குற்றத்தை சுமந்து கொண்டு இருப்பவர்கள் நிரூபணம் பண்ணணும். என்னை கெட்டவன்னு சொன்னால் அவங்க சொன்னதுக்கு ப்ரூஃப் தர மாட்டாங்க, ஆனால் நான் நல்லவேங்கிறதுக்கு ப்ரூஃப் காமிச்சாகணும். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷன். அதுதான் ரிஷபராசிக்கு நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்க நாணயத்தை பின்பற்ற வேண்டும். நீங்கள் வியாபாரத்தில் இருக்கீங்க, மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் இருக்கீங்க, நீங்கள் ஃபைனான்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை பேங்க்கில் கேஷியராக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் கத்தி மேலே நடக்கிற மாதிரி ஒரு ஷார்ப்பு கத்தி இருக்குது, ஒரு வீச்சர்வால் மாதிரி இருக்குது. அது மேலே நடந்தால் எப்படி இருக்கும், எந்த பக்கம் விழுந்தாலும் நமக்கு தான் நஷ்டம். அது மாதிரி உங்களுடைய கௌரவத்தை பாதுகாத்து கொள்வதற்காக கொஞ்சம் கத்தி மேலே நூல் மேலே நடக்கிற மாதிரி இருக்கும். பட் என்ன ஒரு நல்ல விஷயம் என்றால், யூ வில் வின் ஓவர் இட். நீங்கள் ஜெயிப்பீங்க. நீங்கள் ஜெயிச்சு எல்லார் எதற்கும் காலரை தூக்கி விட்டுங்க. பாருங்கடா, நான் தாண்டா நேர்மையானவன்னு. நேர்மைக்கு பெயர் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு. அதே சமயம் உங்களுடைய வேலை ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் தடுக்கப்படும். உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்கள் ப்ரமோஷன் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. உங்களுடைய எதிரிகள் பகிரங்கமாக உங்கள் பேரில் குற்றம் சாட்டுவாங்க. சார், இவனுக்கு நீங்கள் ப்ரமோஷன் கொடுக்கக்கூடாது, ஏன்டா அப்படின்னு கேட்டால், இவன் எப்போ ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி இவன் ஒரு 100 ரூபா கொடுக்கல. அதாவது ஃபிலிம்சி ரீசன்னு சொல்லுவாங்க. ஃபிலிம்சி ரீசனை சொல்லி உங்கள் பேரை கெடுக்கிறதுக்குன்னே இருக்கானுங்க. அவளை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்ககிட்ட நேர்மை இருக்குது, உங்ககிட்ட நியாயம் இருக்குது, உங்ககிட்ட சாதுரியம் இருக்குது. இப்போ 2ஆம் இடத்துல குரு இருக்கார். குரு சுக்கிரன் இந்த மாதம் ஆரம்பத்தில் இருக்கார். சுக்கிரன் ஜூலை 26ஆம் தேதி தான் அவர் பயிற்சி ஆகிறார் மிதுன ராசிக்கு. அதனால் உங்களுடைய வாக்கு சாதுரியம், எந்த இடத்துல அதிகாரமாக பேசணுமோ அந்த இடத்துல அதிகாரமாக பேசுவீங்க. எந்த இடத்துல இனிமையாக நிதானமாக பேசணுமோ அந்த இடத்துல நிதானமாக பேசுவீங்க. சுக்கிரனும் குருவும் உங்களுக்கு வார்த்தைகளை வெல்லக்கூடிய ஆற்றலையும் வார்த்தை ஜாலத்தை ஏற்படுத்துகின்ற ஆற்றலையும் கொடுக்கறதுனால தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகும். வேலை, தொழில், உத்தியோகம் இதிலெல்லாம் பாதிப்பு இருக்காது.
ஆனால் என்னென்னா உங்கள் பேரை காப்பாற்றிக்கணும். உங்கள் பேரை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் பிரயத்தனப்படணும், கஷ்டப்படணும். குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை கொடுக்கும். அதனால் உங்களை குழந்தைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் கூட பிறந்தவங்க தேவையில்லாத சில குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. எனக்கு இதை நீ கொடுக்கல, அன்னைக்கு நான் கொடுத்த பணத்தை நீ திருப்பி கொடுக்கல, என்கிட்ட கடன் வாங்கினு நீ கொடுக்கவே இல்லை, நான் எத்தனை நாள் உன் கடனை சுமக்கிறது, இந்த மாதிரி ஓவராக அட்வான்டேஜ் எடுத்து பேசுவாங்க. அவளை பற்றிலாம் நீங்கள் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணமே தவிர அவள்கிட்ட போய் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இந்த செவ்வாய் சனியின் பார்வையில் வர்றதுனால, அதுவும் வக்கர சனி பார்வையில் வந்தாலும் தப்பிச்சிங்க. இதே வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருந்தார் நவம்பர் மாதத்துக்கு மேலே இந்த செவ்வாய் பயிற்சி வந்திருந்ததுன்னா உங்கள் பேர் கெட்டு போகும், அவமானப்படுவீங்க, போலீஸ் கேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இப்போ இல்லை. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய கௌரவத்தை உரசி பார்க்கும் சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா நீங்கள் தங்கத்தை தான் உரசி பார்க்கணும். இதுக்கு என்ன சார் பரிகாரம் அப்படின்ட்டு கேட்டேன்னா, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாள், ஆயுதம் ஏந்திய பெருமாளை வணங்கி வாருங்கள். ஆயுதம் ஏந்திய பெருமாளை வணங்குவதன் மூலமாக உங்கள் எதிரிக்கு நீங்கள் சிம்ம சொப்பனமாக வணங்குவீர்கள். இந்த செவ்வாய் பெயர்ச்சியில் பாதிப்புகள் இருந்தாலும் சாதகமான பலன்களும் நிறைய ராசிக்கு இருக்கு. அதனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, ராசிக்கு பார்க்கக்கூடாது, ஜாதகத்துக்கு பார்க்கும்போது ராசிக்கு பார்க்கவே கூடாது, லக்னத்துக்கு தான் பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி சார் நான் மீன ராசி எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ராசிக்கு பார்க்கக்கூடாதுங்க. உங்கள் லக்னம் என்னன்னு பார்த்து அந்த லக்னத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சியும் சனியின் பார்வையில் வரக்கூடிய செவ்வாய் என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் ரெண்டும் கொடுத்துருக்கோம். சென்னையில் நான் இருக்கேன். சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வந்து சந்திக்கிறதுக்கு அந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை நான் வெளியூரில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாக, வீடியோ கால் மூலமாக, ஜூம் கால் மூலமாக எங்கூட தொடர்பு கொண்டு பேசணும், கிளாரிஃபிகேஷன் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் பேசிக்கலாம். இதற்கு கட்டணம் உண்டு. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? பிஸ்னஸ்ன்னு கிடையாது, எல்லாத்துக்குமே ஃப்ரீ சர்வீஸ் கூடாது. எதையுமே ஃப்ரீயாக கொடுத்தா அதுக்கு உண்டான மரியாதை கிடையாது. அதனால் கட்டணம் உண்டுன்னு சொன்னாலும் நீங்கள் சீப்பாக சொன்னீங்கன்ட்டு சில பேர் சொல்கிறாங்க. இல்லை, உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை தெரிந்து கொள்வதற்கு தொடர்பு கொண்டு பயனடையுங்கள். உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.